வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் பேக் டு விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். என்று அன்புடன் விஜய் பிரபாகர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதலை 7லிருந்து 21 நாட்களுக்குள் கண்டிப்பாக நடத்த கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. அதாவது ஒரு சிறப்பு கிடையாது, நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ், நேபாளம் அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடிய ருத்ராட்ச மரம் வந்து இந்த கோவிலில், அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடத்துல வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். அதை பற்றியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ருத்ராட்சங்கள் வந்து வேணும் அப்படின்னா ஒரு முகத்திலிருந்து 20 முகம் வரைக்கும் ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க. அதையும் வந்து வேணும்னா நீங்கள் வந்து இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இந்த மரத்தை பற்றியும் அவர் என்னென்ன ருத்ராட்சங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம செந்து சித்தட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ருத்ராட்ச மரத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ருத்ராட்ச மரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வளரும் அப்படின்னா நேபாளம், ஹிமாலயா அந்த மாதிரி இடத்துல அதிகமாக வளரும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட், அசாம், மேகாலயா, சிக்கிம், மேற்கு வங்காளம் அங்கே வந்து வளரும். ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாலையும் மலேசியாலையும் வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் குன்றுகள், மலைப்பகுதிகள் அந்த மாதிரி இடத்துல வந்து வளரும். கொடைக்கானல், வால்பாறை, ஊட்டி, ஏற்காடு அந்த மாதிரி அதிக மழை பொழியும் இடங்கள்லையும் நல்ல வடிகால் வசதி கொண்ட ஈரமான மண்ணில் வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட மரமாக இருக்கும். இதுக்கு தேவையான சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக ஈரப்பதமாக இருக்கணும். வெப்பநிலை 20லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். நல்ல தண்ணி கிடைக்கணும். இதை நான் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் இந்த மரம் வந்து நல்லா வளரும் அப்படின்ற பட்சத்தில் இது தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் நார்மலாக ஒரு கோவிலில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி வளரக்கூடிய இந்த மரம் வந்து அதில் வரக்கூடிய அந்த ருத்ராட்சம் எத்தனை முகம் இருக்கும் அப்படிங்கிறதையும், எப்படி வந்து நீங்கள் ருத்ராட்சத்தை இவர்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இவர்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதனாலனா இவர் வந்து காசிக்கு வந்து மாதம் மாதம் ஒரு முறையோ 2 முறையோ வந்து போயிட்டுருக்காரு. நேரடியாக காசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ருத்ராட்சத்தை வந்து மக்களுக்காக இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, இப்போ நம்ம அவர்கிட்டயே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. இப்போ மற்ற கோயில் இல்லாத இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து இந்த மரம்னு சொன்னாங்க. அந்த மரத்தை பற்றி சிவாலயம் நல்லா கேட்டீங்கய்யா. சிவாலயம் கட்டும் போது இங்கே ஒரு ருத்ராட்ச மரம் இருந்தது. சரிங்க. அது உடஞ்சிச்சுன்னாங்க. அந்த கட்டும் மரம்லாம் எடுத்தோம். சரிங்க. சரி, எடுக்கும்போது கீழே வந்து இதுவாகி போச்சு. சரிங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் திருப்பி அந்த மரம் ருத்ராட்ச மரம் இங்கே வந்துடுது. ஓகே ஓகே ஓகே. அதாவது விழிஞ்சு போச்சு, நல்லா வளர்ந்த மரம். சரிங்க. மரம் எடுக்கும்போது இந்த கோயிலுக்கு, அதாவது சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தோம். சரிங்க. வச்சிருந்து விழுந்து போச்சு. திருப்பி அதே மரம் உருவாகி வருது எங்களுக்கு. அதுவா வருது. இது எங்கள் கோயில் ரகசியங்கய்யா. அதாவது சிவாலயத்துக்கு முன்னாடி வில்வம் வச்சிருப்பாங்க, பன்னி மரம் வச்சிருப்பாங்க. எங்க சிவாலயத்துக்கு முன்னாடி ருத்ராட்ச மரம் அவருக்கு உண்டானது. நம்ம ருத்ரகாளி ஏதாவது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு முன்னாடி ருத்ராட்சம் இருக்குங்க. சிவன் கோயிலுக்குலாம் ருத்ராட்சம்லாம் இருக்குங்களையா. இது நம்ம கோயில் வளர்ந்த மரம் விழுந்து போச்சு. சரி சரி. இந்த மரம்லாம் வெட்டும்போது விழுந்து போச்சு. சரி சரி. முடிஞ்சு உயிர் பிடிச்சு வர மாதிரி மீண்டும் அந்த கோயில் வளர வர சரி இந்த ருத்ராட்ச மரம் வர வர எங்க கோயில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சூப்பருங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஆகிப்போகுது இந்த ருத்ராட்ச மரம். ஓகே. அது சிவாலயத்துல ருத்ராட்ச மரம், அது சிவனுக்கு ஏற்ற மாதிரி, அது ருத்ரகாளிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு, அதாவது உயிர் பிடிச்சு மீண்டும் வந்த மாதிரி இந்த ருத்ராட்ச மரம் வந்து இருக்கு. இப்ப இதே ஒரு 3-5 வருஷம் ஆயிடுச்சு. சரி. இன்னும் 2 வருஷத்துல காய் காய்க்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கேற்ற எங்க கோயிலுடைய சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். அதாவது காய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. உதிராட்சம் காய் எப்படி இருக்கும், பழம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஒரு மரம் வந்து குறைஞ்சு வந்தாலும் ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துல மரம் வந்து வருங்கயா. சரிங்க. அந்த மரமே வந்து பாத்தீங்கன்னா நீலகண்டன் சொல்லுவோம். நம்ம சிவனத்தை நீலகண்டன் சொல்லுவோம், யாரையும் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பழமே நீல கலர்ல இருக்கும். சரி. நீளமும் இந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு உதிராட்சமா இருக்கும். சரி. அதுல எத்தனை முகம் இருக்குன்னு அந்த காயை உரைச்சு பார்த்தாதே தெரியும். ஓகே ஓகே. அந்த தோலை நீங்க 5 முகமா, 10 முகமா, 6 முகமா, 8 முகமா அப்படின்னு. சரி. இப்ப வந்து நேபாளில உத்தரப்பிரதேசத்துல இப்படிதான் நம்ம உதிராட்ச மரம் இருக்குது. சரிங்க. தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப பேர் உதிராட்ச மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கோயில்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் நம்ம பாரம்பரியம் இங்க வரும் அப்படின்ட்டு. சரி. அப்படி எல்லா ஊர்லயும் இப்ப உதிராட்ச மரம் ரொம்ப ஊர்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு அம்பாள் கோயில் ஆலயம். சரிங்க. நம்ம கோயில்லையும் ஒரு மரம் வச்சு ஒரு 10 வருஷத்துல ஒளிஞ்சு திருப்பி உயிர் பிடிச்சு வந்திருக்கு. ஓகேங்க ஓகேங்க. அப்புறம் ஒரு முகத்துல இருந்து பன்முகம் வரைக்கும் நீங்க ருத்ராட்சங்கள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கய்யா. நம்ம காசி வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நாங்க காசில மாசத்துக்கு 2 தடவை பூஜையில ஒரு தடவை பூஜை. காசி கம்பல்சரி போயிருவோம். சரிங்க. இந்த காலப்பெயர் இருக்கிறதுனால யாராவது எங்களை காசி போட்டு போயிருவாங்க. சரிங்க. அவங்க உத்ராட்சம் தேவைப்படுறவங்க 1 முகம் சரி, 5 முகம் சரி, இந்த மாதிரி பெரிய சைஸ் சரிங்க. சரிங்க.
எத்தனை முகம் உதிராட்சம் இருந்தாலும் எங்ககிட்ட இது வரைக்கும் 20 முகம் வரைக்கும் உதிராட்சம் வச்சுக்கிறோம். சரிங்க, ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் இருக்குங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த 5 முகத்துல பெரிய காய் கேட்பாங்க, கண்டாமணி போற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி உதிராட்சம் சரிங்க, அது நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறோம். சரிங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் என்ன சைஸ் வேணும்னு உதிராட்சம் எங்ககிட்ட 1ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 18 வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம். சரிங்க. எத்தனை முகம் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை மணி ஆர்டர் பண்ணால் ஒரு 4 நாள் 5 நாள் வாங்கி கொடுத்துருவோம். எப்பயுமே வந்து உதிராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 கோடி உதிராட்சம் கொடுத்துருக்குறோம். சரிங்க. தானமாக கொடுத்துருக்குறோம். சரிங்க. ஒவ்வொரு சிவாலயத்தை அம்பாலயத்தை கொடுத்துருக்குறோம். சரிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உதிராட்சம் வேண்ட சொல்றவங்களுக்கு என்ன உதிராட்சம் பொடி உதிராட்சில இருந்து 8 mmலேருந்து 56 mm வரைக்கும் உதிராட்சம் வச்சுக்கிறோம். சரிங்க. அது உங்களுக்கு நாங்கள் லைவாக எடுத்து வீடியோ போடுறோம். உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சிருக்கிறோம். சரிங்க. எல்லா வாக்கையும் கொடுத்துருக்குறோம். சரிங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த லந்தக்கோட்டையில் கருப்புசாமி இருக்கார், கருப்பேன். சரி. கம்பீரமாக இருக்கிற நீங்கள் கருப்பனை பற்றியே பேசியிருக்கிறோம். சரிங்க. அவர் அங்கே இருக்கிற ஐயா செல்வையா பேரில் செல்வன்ல மக்கள் சொல்ல வச்சவர், அவர் ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஆசையை விரைவில் நிறைவேற்றுவோம் அப்படி வச்சுக்கிறோம். அந்த கருப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களை மாதிரி கண்டாமணியாக போடணும். சரி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த கருப்புசாமி கோயில்லையும் நாங்கள் உதிராட்ச மரம் ஒரு 18 மரம் வைக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்க. எங்கள் சார்பில். ஓகேங்க. லந்தக்கோட்டை கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டீங்களா? ஆமாங்க ஆமாம். கம்பீரமான கருப்பன், பேசுகிற கருப்பன், நம்மளை போனால் அப்படி கூப்பிட்டு வரான். அப்படி ஒரு கருப்பை இருக்கிறாருங்க. இப்போ அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம், இங்கே ஒரு உதிராட்ச மரம் வச்சுக்கிற மாதிரி. சரிங்க. அந்த கருப்பங்கிட்ட ஒரு 18 மரம் உதிராட்ச மரம் வைக்கலான்னு வச்சுக்கிறோம். சரிங்க. இந்த காசுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து தொடங்குறோம். ஓகேங்க. அதே மாதிரி உதிராட்ச மரம் யார் வேணும்னு கேட்டாலும் சொல்லுங்க. ஓகே. நாங்க வந்து எங்க கையால வச்சு கொடுக்குறோம் ஆலயத்துக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து உதிராட்சங்கள் வேணாலும் சரி, உதிராட்ச மரம் வேணாலும் சரி, வந்து சாமி வந்து பண்ணி கொடுப்பாரு. அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சாமி கிட்ட நீங்க பேசிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ருத்ராட்சங்கள் வேணாலும் இமீடியட்டா கிடைக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரும் வந்து ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. இந்த கோவிலை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் போடி பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊரில் ரோட் மேலேயே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் போகணும் அப்படின்றதுக்காக இந்த அட்ரஸ் வந்து நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த 2 வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அதனால் வந்து வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ருத்ராட்சங்கள் வந்து அணியலாம், ருத்ராட்ச மாலைகள் வந்து போடலாம், யார் யாருக்கு எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் வந்து அணியணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க வந்து ருத்ராட்ச மாலைகளும் ருத்ராட்சங்களும் வந்து அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கிறத பற்றின நிறைய தகவல்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை நம்ம வந்து செந்தில் சித்தர் ஐயா கிட்டையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்டே டியூன்ட் வித் விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.